சென்னையில உள்ள மக்கள கேட்டா சொல்லுவாங்க. அவர் ரவுடியா? இல்ல ஒரு காவல் தெய்வமா? என்ன போல பல ஏழை எளிய மக்கள படிக்க வச்ச ஒரு தெய்வம் தான் நாங்கலாம் சொல்லுவோம். அப்ப தமிழக அரசு பின்புலத்தோட தான் இவ்ளோ பெரிய ஒரு தலைவர வந்து கொலை பண்ணியிருக்காங்கங்கிறது எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு. இவர ஆட்சியில அமர வச்ச நாங்க வந்து ஏன்டா ஆட்சியில அமர வச்சோம்? அங்க அந்த கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா சிபிஐ விசாரணை பண்ணாங்கன்னா, கண்டிப்பா 2 பேரும் மாட்டுவாங்க. ஒரு போலீஸ் உயர் அதிகாரி கண்டிப்பா மாட்டுவாரு. திமுகவோட முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் மாட்டுவாரு. என் பேரு வந்து மணிகண்டன். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில வந்து வழக்கறிஞரா இருக்கிறேன். நான் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு பாண்டிச்சேரி. இங்க வந்து என்ரோல்மென்ட்க்கு வந்து பேர் லிஸ்ட்ல என் பேர் வரல. அதோட வந்து அண்ணன் இங்க ஹைகோர்ட்ல அண்ணன் கௌதம் சுரேஷ்ன்னு அண்ணன் நம்ம சீனியர் இருந்தாப்புல. அவர்ட்ட சொல்லிட்டு "அண்ணா பேர் வரலண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். உடனடியா ஏன் பேர் வரலன்னு சொல்லிட்டு இங்க போய் செக் பண்ணப்ப, இத போல வந்து "நீங்க 12த் பிரைவேட்ல படிச்சிருக்கீங்க. இதனால வந்து ரூ. 25,000 பணம் கட்டணும்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து ஊர்லேருந்து இங்க சென்னை வந்துட்டேன். வந்த பிறகு திடீர்னு ரூ. 25,000 கட்டினா தான் அன்னைக்கு ஈவினிங் தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது. காலையில லிஸ்ட் ஒட்டிட்டாங்க. காலையில என்ரோல்மெண்ட். திடீர்னு அண்ணன போயிட்டு அண்ணன் கௌதம் சுரேஷ் அண்ணன் பேசுனாப்புல. பேசிட்டு நேர்ல போய் பார்த்தோம். பார்த்தோன்னே ஒரு லெட்டர் போல குடுத்துட்டு, அண்ணன் ஃபோன் அடிச்சு பேசுனாங்க. அண்ணன் சேர்மன்ட்ட ஃபோன் அடிச்சு பேசிட்டு, அண்ணன் வந்து உதவி பண்ணாங்க. அந்த உதவியில உடனடியா எனக்கு அன்னைக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஆயிட்டு. அதன் பிறகு அதுலேருந்து ஒரு 15, 20 நாள் இருக்கும் கரெக்ட்டா. அப்போ வந்து அண்ணன் வீட்டு பக்கத்துல தான் எனக்கு வீடு வாடகைக்கு நான் அங்க தான் தங்கியிருக்கேன். பெரம்பூர்ல பக்கத்திலேயே தான் ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட. அப்போ அண்ணன வந்து திரும்ப இன்னொரு முறை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப கிடைக்கும்போது, இது மாரி அட்வொகேட்டா ஒரு ஆள்ட்ட சேரணும். சீனியர் கவுன்சிலர்ட்ட சேர சொல்லும்போது, அண்ணன் பெரிய பெரிய சீனியர்ல சொன்னாரு. நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. நம்ம கிராமப்புறத்துலருந்து வரோம். நமக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அப்போ வந்து அங்க அண்ணன் வீட்டுக்கு பக்கத்திலேயே இங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒண்ணு இருக்கு. அந்த கிளாஸ்ல அண்ணன் தான் சேர்த்து விட்டாப்புல. சேர்த்து ஒரு 3 மாசம் போனேன். ஃபீஸ்லாம் எதுவும் வாங்கவே இல்ல. அதுக்கப்புறம் அண்ணன நான் டெய்லி பார்ப்பேன். அண்ணன் விட்டுட்டு அங்க புத்தூர் விகாரத்துல அண்ணன் நின்னுட்டுருப்பாப்புல. நான் சும்மா கை காமிச்சுட்டு, ஒரு முறை எனக்கு ஞாபகம் இல்ல அண்ணன்ட்ட சுத்தமா. "அண்ணா இப்போலாம் சுரேஷ் அண்ணன் பிரதர்ண்ணா, இது மாரி சேர்த்து விட்டீங்கன்னு" சொல்லும்போது, ஜெய்வின்பா நல்லா படிக்கிறியா? கிளாஸ்லாம் போறியா?" அப்படின்னு அண்ணன் விசாரிச்சாப்புல. அப்புறம் கிளாஸ்லாம் போயிட்டு அதோட வந்துடுச்சு. அப்புறம் அண்ணன் இறந்துட்டாருன்னு செய்தி வந்து நானே ஃப்ரெண்டுக்கு சொல்லி தான் முகநூல் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இது மாரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது மாரி அண்ணன வந்து ரவுடின்னு சொல்றாங்க. என்ன போல வந்து நெறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து சென்னையில வந்து அட்வொகேட்டா இன்னைக்கு நெறைய பேர் அட்வொகேட்டா இருக்காங்க. அதுல நெறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு அண்ணன். கல்வி ரீதியா வந்து அதுக்கான வார்த்தையே கிடையாது. இப்ப நான்லாம் வந்து அண்ணனுக்கு யாரு என்னன்னே தெரியாது. நானும் அண்ணன்ட்ட நேரடியா உதவி கேட்கல. அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா உதவின்னு கேட்கும்போது, திடீர்னு ஒரு ரூ. 25,000 போனா அந்த நேரத்துல உதவி செய்றதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். 2019ல நான் என்ரோல்மென்ட். அப்ப 2019ல தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு கல்விக்கு உதவி செய்றாங்கன்னா, அவங்க வந்து எப்படி ரவுடியா இருக்க முடியும்? ரவுடியா இங்க சித்தரிக்கிறது வந்து உண்மையாவே இந்த கொலையில வந்து திமுகவுக்கு முழு தொடர்பு இருக்கு. உண்மையா இதுதான். அத மறைக்கிறதுக்காக தான் இவ்வளோ வந்து சதி வேலை செய்றாங்க. அதுவும் இல்லாம வந்து கொலை செஞ்சு ஒரு 4 மணி நேரத்திலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே ஆஜராகுறாங்க. எந்த ஒரு தமிழ்நாட்டுல நடந்த அனைத்து கொலைகளிலுமே வந்து ஸ்டேஷன்ல வந்து ரவுடி ஆஜராக மாட்டாங்க. மினிமம் பார்த்தா கோர்ட்ல தான் ஆஜராவாங்க. இதுல வந்து அரசியல் பின்புலம் இருக்கு. அதேபோல வந்து உயர் அதிகாரி, போலீஸ் உயர் அதிகாரி, காவல்துறை சப்போர்ட் இருக்கு. அது 2 இருந்ததுனால மட்டும் தான் ஒரு கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு போல்டா வந்து காவல் நிலையத்துல வந்து ஆஜராகுறாங்க. அது 2 அந்த 2மே காவல்துறையா இருக்கட்டும், இல்ல அரசியல் சப்போர்ட் 2மே இல்லன்னா, எந்த ரவுடியுமே காவல்துறையில ஆஜராக மாட்டாங்க. ஏன்னா, போலீஸ் சுட்டுருவாங்க, இல்ல கை கால உடைச்சுருவாங்கன்னு தெரியும். அதேபோல சாதாரண ஒரு திருட்டு பண்ணிட்டாலே போலீஸ் வந்து ரீசனா இப்போ வந்து தமிழக அரசு கைய உடைக்கிறாங்க. இந்த கொலையில யாருக்குமே காலையும் உடைக்கல, கையும் உடைக்கல. அப்ப எந்த அளவுக்கு வந்து அரசியல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து அ மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உண்மையாவே வந்து இந்த கொலையில வந்து மிகப்பெரிய எல்லாருக்குமே டவுட் இருக்கு. அந்த சிசிடிவி பார்க்கும்போது அந்த சிசிடிவில உள்ளவங்களுக்கும் அந்த கொலையில ஆஜராகவும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இதுவரைக்கும் தமிழக அரசு வந்து மௌனம் காக்குறாங்க. அதுதான் என்ன காரணம்னே தெரியல. அப்ப தமிழக அரசு பின்புலத்தோட தான் இவ்ளோ பெரிய ஒரு தலைவர வந்து கொலை பண்ணியிருக்காங்கங்கிறது எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு. இவர ஆட்சியில அமர வச்ச நாங்க வந்து ஏன்டா ஆட்சியில அமர வச்சோம்? அங்க அந்த கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே திமுகவுக்கு தான் நான்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். அதனால வந்து இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனால நானே என் மூஞ்சில செருப்பால அடிச்ச போல எனக்கு இருந்தது. ஏன்னா வந்து ஒரு தலைவர் சாதாரண ஒரு தொண்டன் செத்துட்டா கூட வந்து எவ்வளோ ஆக்ரோஷம் படுறாங்க. சமூகத்தில ஒரு தலைவர் இறந்திருக்காப்புல. இத்தன நாளா வந்து ஒரு 11 அக்யூஸ்ட புடிச்சிருக்காங்க. உண்மையான குற்றவாளிய வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் எல்லா கோர்ட்லயும் நீதி வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றம் புறக்கணிப்பு பண்றாங்க, போராட்டம் நடத்துறாங்க. இத வந்து பொருட்படுத்தி கேட்கவே இல்ல. வேணா அந்த போலீஸ் அதிகாரிய மட்டும் இத இடமாற்றம் அவர் காரணம்னு சொல்லல. பொதுவா போலீஸ் திடீர்னு வந்து இடமாற்றம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் சூழ்ச்சி. மக்கள திசை திருப்புறாங்க. ஏன்னா, அந்த போலீஸ் அதிகாரி இடமாற்றம் பண்ணதுனால, இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இந்த பாத்தீங்கன்னா, இடமாற்றம்ங்கிறது அவருக்கு அங்கேயே அதே வேலை தானே செய்வாரு. அவர சஸ்பெண்ட் பண்ணணும் போலீஸ்கார. இதுல யார் யாரு உடந்தையா இருந்தாங்க? யார் யாரு உடந்தை இல்ல?
எதனால வந்து இந்த கொலை நடந்தது? இந்த கொலையில எத்தன பேரு தலையிட்டுருக்காங்க? இதுல வந்து பின்புலமா இருந்து செயல்பட்டது யாரு? இதெல்லாம் தெரியணும்ல. சும்மா ஒரு இடமாற்றம். இன்னொரு அதிகாரி வராங்க. அந்த அதிகாரி வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க என்னன்னு தெரியல. அதனால அண்ணன ரவுடியா சொல்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அங்க உள்ள பகுதியில உள்ள சென்னையில உள்ள மக்கள கேட்டா சொல்லுவாங்க. அவர் ரவுடியா? இல்ல ஒரு காவல் தெய்வமா? என்ன போல பல ஏழை எளிய மக்கள படிக்க வச்ச ஒரு தெய்வம் தான் நாங்கலாம் சொல்லுவோம். உண்மையாவே வந்து அ அண்ணன் இறந்த பிறகுலாம் ரொம்ப மனசு கஷ்டம். ஒரு ரவுடிலாம் செத்திருந்தா மனசு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஏன்னா வந்து ரவுடி செத்தா அவன் கொலை பண்ணான். அண்ணன் மேல இது மாரி திருநா 2 எந்த ஒரு கொலை கேஸே கிடையவே கிடையாது. சும்மா 7 கேஸ் சொல்றாங்க. 7 கேஸுமே மக்கள் போராட்டம். அந்த போராட்டம் சம்மந்தமான கேஸ் தான் அண்ணன் மேல. புரியுதுங்களா? திருநா 2 இருந்தா தானே கொலை கேஸு. இப்ப இந்த பல கொலை கேஸ்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா போலீஸால ஜோடிக்கப்பட்டது. அது மாரி வந்து திமுக அரசியல் இதால வந்து கட்டமைக்கப்பட்டது தான் இந்த கேஸு எல்லாமே. புரியுதுங்களா? மிகப்பெரிய ஒரு போராளி. அதுவும் பார்த்தீங்கன்னா, திமுக அரசு வந்தாலே இத போல லீடர்ஸ்லாம் நெறைய பேரு கொலை பண்றாங்க. இதே போல நீங்க வந்து டெல்டா மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, மலமேடு சங்கர்ன்னு ஒருத்தர் இருந்தாப்புல. அவரு அங்க ஒரு மக்கள் போராளி தான். அவர் மேல ஒரு சில கேஸ் இருக்கு. அது மக்களுக்கான இதுதான் அது. அவரு திமுக ஆட்சியில தான் கொலை செய்யப்பட்டாரு. இதேபோல இது வந்து திமுக அரசாங்கம் வந்து அதுவும் வந்து அந்த சிஎம் தொகுதியில வந்து அண்ணனோட வீடு இருக்கு. சிஎம் தொகுதியில இந்த கொலை நடக்குது. அப்ப எங்களுக்கு இதுல ஒரு சில பேர் மக்கள் பொது வெளியில பேசிக்கிறாங்க. இதுல அமைச்சர்லாம் தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து முழுக்க முழுக்க அண்ணனோட கொலையில திமுக அரசு தான் காரணம். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அண்ணனோட கொலை வழக்கு வந்து சிபிஐ கண்டிப்பா விசாரணை செய்யணும். சிபிஐ விசாரணை செஞ்சாதான் இந்த கொலையில யார் யாரு குற்றவாளி, யார் சொல்லி இந்த கொலை நடந்தது இங்கிருந்து தெரிய வரும். ஆனா சிபிஐ விசாரணை பண்ணாங்கன்னா, கண்டிப்பா 2 பேரும் மாட்டுவாங்க. ஒரு போலீஸ் உயர் அதிகாரி கண்டிப்பா மாட்டுவாரு. திமுகவோட முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் மாட்டுவாரு. இத நான் சொல்லல. பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. எல்லா கோர்ட்லயும் சரி, பொதுவான இடத்துல இத போல இவங்களோட அதிகாரத்துல தான் இது நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. இத சிபிஐ விசாரணை வந்து உத்தரவிட செய்யணும். அதனால மிகவும் தாழ்மையோட வந்து கேட்டுக்கிறோம். சிபிஐ விசாரணை செஞ்சாங்கன்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்து கண்டிப்பா வந்து நீதி கிடைக்கும். இத வந்து இப்படியே கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலித் அமைப்புகளும் ஒன்றிணைவோம். கண்டிப்பா கூடிய விரைவில ஒன்றிணைந்து சென்னையில மிகப்பெரிய போராட்டம் வந்து அதுக்காக ஏற்பாடு நடந்துகிட்டு தான் இருக்குது. இத நாங்க கடந்து போயிடுவோம். 4 நாள் ஆயிட்டு, 5 நாள் ஆயிட்டு கடந்து போவோம்னு நெனச்சே பார்க்க வேணாம். திமுக இன்னைக்கு ஆட்சியில் கட்டில அமர்ந்ததுக்கு யாரு காரணம்? ஒட்டுமொத்த மக்களும் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த மக்களுமே சொல்லுவாங்க. திமுக இன்னைக்கு ஆட்சி கட்டில உட்கார வச்சதுக்கு பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்கள ஆட்சி கட்டில அமர வச்சவங்களே நீங்க வந்து கொலை பண்றீங்க. அ தலைவர் நீ சென்னையில சிட்டில இருந்த தலைவரு. ஒரு கிராமத்திலேயோ, இல்ல ஓரத்துல இருந்தவர் இல்ல. சென்னை மெயின்ல இருந்தவரு. சிஎம் தொகுதியில இருந்தவருக்கே இன்னைக்கு இந்த நெலைம. அதனால வந்து அண்ணன ரவுடியாவோ, இல்ல இந்த திசையில அண்ணன் வேற கொலையில வந்து சம்மந்தப்பட்டாரோ, இதெல்லாம் வந்து பொய்யான கருத்து. மக்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால சிபிஐ விசாரணை கண்டிப்பா வேணும்.